ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிதா விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு பெரிய பிளான் ஒன்று போட்டோம். இன்னையோட நான்வெஜ் நாங்கள் செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா ஆடி மாதம் பிறக்குது அப்படின்றதுக்காக சரி இன்னைக்கு நைட்டு சிக்கன் ரைஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அதுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி வச்சாச்சு. மதியம் ஒரு 5 மணி வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பயங்கரமா தலையெல்லாம் சுற்றி ஒரே வாமிட்டு. எனக்கு சுத்தமாக முடியல. அப்பயுமே நான் செய்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். இல்லை இல்லை அவங்க வேணாம், அது ரொம்ப பெரிய ப்ராசஸ், அதனால நீ ரொம்ப கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொன்னதுனால சரி வாங்கிட்டு வந்த சிக்கன் என்ன பண்ண முடியும், அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு ஃபுல்லாக கிளீனிங் வேலை இருக்குது, அதனால அதை செய்ய முடியாது. சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி பண்ணி இட்லியோ தோசையோ சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் ஒன்று நினச்சா எனக்கு ஒன்று நினைச்சேன். சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண நாங்கள் இன்னும் பூஸ்டப்பாக நிறைய வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிப்போம். இப்போ வாங்க, ரொம்ப சிம்பிளாக சிக்கன் அது என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். போன்லெஸ். ஆமாம், ரைஸ் பண்ணலான்றதுக்காக போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. பட் இப்போ சிக்கன் கிரேவி தான். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ பற்ற வச்சுப்போம். எப்போ பற்ற வச்சாலும் இதுதான் பண்ணுறது. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. 2 ஸ்பூனா? ஒரு 100 ml ஊற்றிங்க. அது 2 ஸ்பூன். என்ன நிறைய ஊற்றுறா, டேஸ்ட் நல்லா இருக்கும். கொலஸ்ட்ரால். இப்போ எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் காய்ச்சிச்சு, கொஞ்சோண்டு சோம்பு போட்டுப்போம். பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி வச்சிச்சோ. இது பேர் என்ன? பட்டை தான் பிரியாணியில் போடல, பிரிஞ்சால போடல. சரி, இது பேர் என்னக்கா? ஏதோ பட்டை கிராம்பு ஏலக்காய், அது ஒன்று பேர் தெரியல எனக்கு. பொடிசா வைக்கணும், பொடிசா வைக்கணும் தான் நினைச்சது, எனக்கு முடியல. வெங்காயத்தோட பச்சை மிளகாய் போட்டு இப்போ நல்லா வதக்கணும். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற இதெல்லாம் போடணும். வெங்காயம் சீக்கிரம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும். ரைஸ் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மறுபடியும் வெங்காயத்தை வதக்கணும். இப்போ நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஊற்றி வச்சுருக்கோம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கருகுதுமா. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அப்படியே இதில் போடணும். போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. தண்ணி ஊற்ற வேணாம், அதுவே தண்ணி விடும். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சுருவோம். எவ்வளோ நேரம் இருக்கணும்? ஒரு 10
10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் அப்பப்போ திறந்து பார்த்தா தெரியும். அது சிக்கன் தண்ணி விட்டுட்டுனா நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு போய் மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். போட்டுட்டு தூங்குவேன். எனக்கு நாளைக்கு ஃபுல்லாக க்ளீனிங் வேலை இருக்குது. எனக்கு இப்போ பயமாக இருக்குது. திடீர்னு இப்படி ஆனது, நாளைக்கு எப்படி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. என் தங்கச்சி வருவா, இருந்தாலும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் நாளைக்கு. ஒரு கொஞ்சம் இந்த வாரம் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கலாம். சரி ஒரு நாள் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு இப்படி இருந்துச்சு. நான் பார்த்துக்கிறேன். சிக்கன் பயங்கரமாக தப்பிடுது. இன்னும் தண்ணி விடும். இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். என்ன மசாலா அது? இது வந்து குழம்பு மசாலா. கலந்துதா? கலந்து தூள் சொல்லணும்ல, வீட்லேயே அரைச்சி கலந்துட்டு நான் அரைக்கிறேன். அது என்னது? மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். ஏது சாம்பார் மசாலா? சாரி, ஒரு அட்டி வச்சுல சாம்பார் பொடி கரம் மசாலா போட்டு. அப்போ எங்கள் அப்பா இறந்து. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். தனி மாவத்தெல்லாம் போடணும் இல்லை? எத்தனை மாவு போட்டு செஞ்சுருங்க. இப்போ வந்து நம்ம கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம் தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால வந்து சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். அந்த சிக்கன் வேகிறதுக்கு நாங்கள் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கோம். இது நல்லா இப்போ வந்து சிம்லையோ வச்சு அப்படியே வேக விட வேண்டியதுதான். உப்பு பார்த்துட்டு தண்ணி ஊற்றணும். உப்பு பார்த்துட்டு இதில் அப்படியே வேகணும். எப்போ பார்த்தாலும் இது பொறுப்பாக இருக்கும். அவ்வளோதான், சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இந்த கிரேவி அப்படியே வச்சு கொஞ்சம் சாப்பிட போகிறப்ப பார்த்தா நல்லா சூப்பராக இருக்கும் அதோட ஃப்ளேவர்லாம். நீங்கள் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் வந்து இறக்க போகிற நேரத்தில் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கிறதால நாங்கள் சேர்க்கலை. இதுக்கு வந்து சப்பாத்தி, தோசை, பரோட்டாவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து இன்னைக்கு தோசை ஊற்றி தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்றப்போ உங்களுக்கு டேஸ்ட் எப்படி. ஒரு வழியாக வந்து சிக்கன் ரெடி பண்ணி தோசை வந்து என்னால் முடியல, அதனால என் தங்கச்சி தான் ஊற்றுறா. டேஸ்ட் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? ரொம்ப சிம்பிளான சிக்கன் ரெசிபி, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னும் சாப்பிடல, எனக்கு ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் வலிக்குதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சொல்லுங்கள்.